15 வயதிற்கும் 24 வயதிற்கும் இடைப்பட்டவர்களை இளைஞர்கள் என வரையறுத்து 1985ஆம் ஆண்டு உலக இளைஞர் ஆண்டு என கொண்டாடியது ஜெனரல் அசெம்பிளி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இந்தியாவில் 15 முதல் 29 வரையிலானவர்கள் இளைஞர்கள் என ரிப்போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் குரூப் ஆன் பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வரையறுத்துள்ளது. 15 முதல் 19 வரையிலான 55.8% பேருக்கு இரத்த சோகை காணப்படுகிறது. இந்திய இளைஞர்களிடையே இதய நோய்களும் அதிகரித்து வருகின்றன. கடந்த 20 ஆண்டுகளில் இந்திய இளைஞர்களிடையே சர்க்கரை வியாதியும் அதிகம் காணப்படுகிறது. இந்தியாவில் 2017ஆம் ஆண்டை விட 2018ஆம் ஆண்டில் புற்றுநோய் பாதிப்பு 324% அதிகரித்து உள்ளதாக தேசிய சுகாதார அறிக்கை தெரிவிக்கிறது. 2011க்கும் 2014க்குமான இடையிலான ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 1777 இளைஞர்களுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டு அதில் 57.6% பேர் ஆண்கள், 43.4% பேர் பெண்கள் என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் மூலம் புற்றுநோயை குணப்படுத்த முடியும் என்கிறார் 90 வயதாகும் நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் டாக்டர் கோலின் கேம்பல். நியூட்ரிஷனல் மேனிப்புலேஷன் கேன் டர்ன் கேன்சர் ஆன் அண்ட் ஆஃப் என தெரிவிக்கிறார் அவர். ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஸ்ட்ரோக், ஒபேசிட்டி, டயபெட்டிஸ் போன்றவற்றை டிசீசஸ் ஆஃப் அஃப்ளூயன்ஸ், அதாவது ஓவர் நியூட்ரிஷனால் வரக்கூடியவை எனவும், அனீமியா, இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவற்றை டிசீசஸ் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது அண்டர் நியூட்ரிஷனால் வரக்கூடியவை எனவும் பட்டியலிடுகிறார். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைட்டோநியூட்ரியன்ஸ், பாலிஃபினால்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர், ஃபைட்டோஸ்டீரால்ஸ் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆகியவற்றை ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் எனவும், அவற்றை சரியான விகிதத்தில் பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடுவதன் மூலம் கேன்சர்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், ஆஸ்டியோபொரோசிஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் 1 and 2, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஒபேசிட்டி, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், மேக்குலர் டீஜெனரேஷன், ஹைப்பர்டென்ஷன், அக்னி, மைக்ரைன், லியூப்பஸ், டிப்ரெஷன், காக்னேட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகியவை வராமல் தடுக்க முடியும். அவ்வியாதிகளிலிருந்து மீளவும் முடியும் என்கிறார் ஆதாரங்களோடு ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் டாக்டர் கோலின் கேம்பல். 23க்கும் மேலாக பாடி மாஸ் இண்டெக்ஸ் உடையவர்களை ஓவர்வெயிட் எனவும், 25க்கும் மேலாக பாடி மாஸ் இண்டெக்ஸ் உடையவர்களை ஒபேசிட்டி எனவும் எ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஏஷியன் இண்டியன்ஸ் அண்ட் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்கிறது. 23 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும், ஏஷியன் இண்டியன்ஸ் அனைவருக்கும் ஸ்கிரீனிங் ஃபார் டயபெட்டிஸ் செய்ய வேண்டும் எனவும் பரிந்துரைக்கிறது அந்த அறிக்கை. உடலில் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரோஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற 100க்கும் மேற்பட்ட மூலக்கூறுகள் உள்ளன. அவை அனைத்தும் உருவாக்கும் உடல் உறுப்புகளின் மதிப்பு $45 மில்லியன், அதாவது 374.8 கோடி என சிலர் தெரிவித்துள்ளனர். ஜீன் கால்மெண்ட் எனும் அம்மையார் 122 ஆண்டுகளும் 164 நாட்களும் வாழ்ந்துள்ளார்கள். கானே டனாகா எனும் அம்மையார் 119 வருடங்கள் 107 நாட்களும், சாரா நாஸ் அம்மையார் 119 வருடங்கள் 97 நாட்களும் வாழ்ந்துள்ளனர். இந்தியர்களின் சராசரி வயசு 72.03 ஆகும்.
லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், நாலெட்ஜ், கிராஸ் நேஷனல் இன்கம் என 3 அம்சங்களை கொண்டு கணக்கிடப்படக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தர வரிசையில் 132வது நிலையில் இந்தியா உள்ளது. பல தகவல்களும் பல குழப்பங்களும் மிகுந்த இவ்வுலகில் சரியான புரிதலுடன் உண்மையை உணர்ந்து சரியான உணவு முறையை பின்பற்றி உடல் எடையை ஒரே சீராக வைத்துக்கொண்டு இந்திய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தன்னை முன்னேற்றினால் தாய்நாடு முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. ஏனெனில் இன்றைய இளைஞர்கள்தான் நாளைய இந்தியா.